மத்திய கிழக்கு போர் இப்போ எல்லைகளை தாண்டி பல நாடுகளுக்குள்ளே பரவியிருக்கு. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான போர்னு சொல்லிட்டு ஈரான் இப்போ பல நாடுகளை தாக்குது. இது சாதாரண விஷயமில்ல, நீங்க கவனிச்சீங்களா? இந்த மோதல் பல தசாப்தங்களாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவி வரும் பதட்டங்களின் நேரடி வெளிப்பாடாகும். 2015 அணுசக்தி ஒப்பந்தத்தில் JCPOA இருந்து அமெரிக்கா விலகியதும் அதன் தொடர்ச்சியான அதிகபட்ச அழுத்த கொள்கையும் ஈரானை பிராந்தியத்தில் தனது செல்வாக்கை நிலைநாட்ட புதிய வழிகளை தேட தூண்டியது. இது பிராந்தியத்தில் பினாமி போர்களை தாண்டி இப்போது நேரடி மோதலாக உருவெடுத்துள்ளது. ஈரான் வளைகுடா நாடுகள் முழுக்க தீவிரமா தாக்குதல் நடத்தது. சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளிலெல்லாம் மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடந்திருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முழுக்க இந்த தாக்குதல்கள் ஓயாமல் நடந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதல்கள் ஈரானின் அசிமெட்ரிக் போர் உத்தியின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் பாரம்பரிய ராணுவ பலத்திற்கு ஈடுகொடுக்க ஈரான் குறைந்த செலவில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறது. இது வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பிற்கு ஒரு பெரும் சவாலாக உள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் பல ட்ரோன்களையும் ஒரு பாலிஸ்டிக் மிசைலையும் இடைமறித்து அழித்ததாக அறிவித்தது. சவுதி அரேபியா அமெரிக்காவின் மேம்பட்ட பேட்ரியட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியான மற்றும் ஒருங்கிணைந்த ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்வது சவாலானது என்பதை இது காட்டுகிறது. அதே சமயம் அமெரிக்க விமானப்படையின் 5 எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் சவுதி அரேபிய விமான தளத்தில் சேதமடைந்ததாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சேதம் ஈரானின் தாக்குதலால் ஏற்பட்டது என அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். அமெரிக்க சொத்துக்கள் மீது நேரடி தாக்குதல் பிராந்தியத்தில் அமெரிக்காவின் பாதுகாப்பு உறுதிப்பாடுகள் மற்றும் அதன் படைகளுக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. கத்தாரிலும் நிலைமை சீரியஸாக மாறியது. அங்குள்ள பாதுகாப்பு அமைச்சகம் மிசைல் தாக்குதல்களை உறுதி செய்துள்ளதுடன் குறிப்பிட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் தற்காலிகமாக வெளியேற அறிவுறுத்தியது. கத்தார் அமெரிக்காவின் மத்திய கட்டளைப்படையின் CENTCOM முக்கிய தளமான அல் உதைட் விமானப்படை தளத்தை நடத்துகிறது. இது ஈரானின் தாக்குதல்களுக்கு ஒரு மூலோபாய இலக்காக அமைகிறது. தோஹா நகரின் மீது ஒரு பெரிய வெடிச்சத்தம் கேட்டதாகவும் மக்கள் பல மணி நேரம் பதுங்கு குழிகளில் தங்கியிருந்ததாகவும் அல் ஜசீராவின் செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இது அங்கு முன்னப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இது மோதலின் தீவிரத்தையும் பொதுமக்கள் மீது அதன் உளவியல் தாக்கத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. குவைத்தும் தனது வான்பரப்பில் ஒரு ட்ரோனை சுட்டு வீழ்த்தியிருக்கிறது. குவைத்திலும் கணிசமான எண்ணிக்கையிலான அமெரிக்க படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைரா துறைமுகத்தில் ட்ரோன் பாகங்கள் விழுந்து தீ விபத்து ஏற்பட்டது. ஃபுஜைரா துறைமுகம் ஹார்முஸ் நீரிணைக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மற்றும் கப்பல் போக்குவரத்து மையமாகும். இத்தகைய தாக்குதல்கள் உலகளாவிய எண்ணெய் விநியோகச் சங்கிலிகளுக்கு நேரடி அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன. துபாயில் ஒரு கட்டிடத்தின் முகப்பில் சிதறிய பாகங்கள் தாக்கியதாகவும் ஆனால் எந்த சேதமும் இல்லை என்றும் அந்நாட்டு ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் ஈரானின் தாக்குதல்கள் பிராந்தியத்தின் மிக முக்கியமான பொருளாதார மையங்களையும் சர்வதேச வர்த்தக பாதைகளையும் இலக்காக கொண்டுள்ளன என்பதை காட்டுகிறது. அமெரிக்கா ஈரானின் கார்க் தீவில் உள்ள ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். இது ஈரானிய மண்ணில் அமெரிக்காவின் நேரடி தாக்குதலை குறிக்கிறது. இது மோதலை மேலும் தீவிரப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாகும். இதற்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை IRGC ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அமெரிக்க நலன்கள், துறைமுகங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் அனைத்தும் தங்கள் இலக்குகள் என பகிரங்கமாக அறிவித்துள்ளது. அங்கிருக்கும் பொதுமக்கள் வெளியேறவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். IRGC இன் இந்த பகிரங்க அச்சுறுத்தல் மோதலை ஒரு நேரடி பிராந்திய போராக மாற்றும் ஈரானின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது. இது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்புகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போராக ஆரம்பித்த இந்த மோதல் இப்போ வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய பிராந்திய போராக உருவெடுத்துள்ளது. இது உலக பொருளாதாரத்திலும் குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உலகின் சுமார் 20 விழுக்காடு எண்ணெய் ஹார்முஸ் நீரிணை வழியாகவே செல்கிறது. இந்த மோதல் எண்ணெய் விலைகளை உயர்த்துவதுடன் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகளை சீர்குலைத்து உலக பொருளாதாரத்தில் பெரும் ஸ்திரமின்மையை ஏற்படுத்தும். இது உலக அரசியலில் நடக்கிற பெரிய மாற்றம். பிராந்திய பாதுகாப்பு கட்டமைப்புகள், சர்வதேச கூட்டணி உறவுகள் மற்றும் உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பு ஆகியவற்றை மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாகும். அதனால்தான் இந்த விஷயம் சாதாரண செய்தி இல்ல.